ஆமா ஆமா, அவர் தானே அதுக்கான அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும். அவருக்கு கீழே இருக்க ஆட்கள் பண்றாங்க, அவருக்கு கட்சி கொடியை வச்சு பண்றாங்க, அவரோட போட்டோஸ் விசில் சின்னம் இத்தனையும் வச்சு பண்றாங்கன்னா அப்ப எந்த வித அத்தாரிட்டியோட பண்றாங்க? அவர் தானே அதுக்கு ரெஸ்பான்சிபிள். ஆமாங்க. நீங்க ஏற்கனவே பாஜக இருந்தபோதும் சரி, தாவேக வந்தபோதும் சரி, உங்களை பற்றி இப்ப நீங்க இருக்கக்கூடிய திமுகவை சார்ந்தவங்களும் சரி, மற்ற கூட்டணி கட்சிகளும் சரி, ஆபாசமாகவும் அருவருக்கத்தக்க வகையில் நிறைய பேசியிருக்காங்க. உங்களுடைய இன்ஸ்டா ரீல்ஸ் வீடியோஸ்லாம் எடுத்து போட்டு ஒரு முன்னணி இந்த பத்திரிகை செய்வதற்கு அதை பற்றி கூட ஆபாசமாக பேசியிருக்காங்க. அப்ப அந்த பேசியவர்கள் இல்ல, அது எல்லா கம்ப்ளைண்ட்டுமே எடுத்திருக்கேன். இந்த அப்போது அந்த கட்சி தலைவர்கள் நடவடிக்கை ஏன் நீங்க சொல்லல? இப்ப ஏன் விஜய் சொல்றீங்க? எந்த கட்சி தலைசி பெண்களை ஆபாசமா பேசுறதும், ஒருத்தர கேரக்டர் அசாசினேஷன் நடிகைகளை பேசுறதும் தமிழ்நாட்டில் பார்க்காத விஷயம் கிடையாது. இது புதுசு இல்ல. அதுக்காக ஒவ்வொரு நடிகையும் என்னை நீ இப்படி பேசுவியா, என்னை நீ அப்படி சொல்லுவியா, இந்த பத்திரிகையில் இப்படி எழுதுவியான்னு நம்ம விளக்கம் கொடுக்க முடியாது. ஏன்னா கிசுகிசுக்கள் தவறுதலா ஒரு பத்திரிகைகள்ல எழுதுறது இது காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. அதுக்கான விளக்கம் எல்லாம் ஒவ்வொரு நடிகையும் கொடுக்க ஆரம்பிச்சா பத்தாது. உங்களை பற்றி ஒருத்தர் பேசுறாரு, ஒரு பத்திரிகையில வருது, அதை வச்சு இப்போதைக்கு நெறியாளராக இருந்து திமுக செல்லக்கூடிய ஒரு நெறியாளர் பேசுறாரு. அதை வைத்து உங்களை ஆபாசமாக நிறைய நேரடியாக செட் பண்ணாங்க. அந்த டைம்ல செட் பண்ணாங்க. அந்த டைம்ல அந்த கட்சி சார்ந்த தலைவரை கண்டிக்காத நாச்சியார் இப்பொழுது ஏன் தாவேகா எந்த கட்சியை சார்ந்து எழுதினாங்க? இப்ப நீங்க திமுக இருக்கீங்கல்ல, திமுக எழுதுறாங்க, நிறைய இருக்கு. திமுக இருந்து எடுத்து எழுதுறாங்க அப்படின்னு சொன்னா திமுக தலைவர் மேல நம்ம கண்டனம் தெரிவிக்கலாம். யூடியூப்ல உட்காந்து பேசுறவங்க எல்லாம் அந்த சேனல்ல உட்காந்து பேசுவாங்க, இந்த சேனல்ல உட்காந்து அதெல்லாம் பார்த்து அதுக்கெல்லாம் ஒன்னொன்னுக்கும் கம்ப்ளைண்ட்டுக்கெல்லாம் நம்ம ரிப்ளை கொடுக்க முடியாது இல்லையா? ஒரு விஷயம் உங்களுக்கு பரவுது, அந்த விஷயத்தை போட்டு இங்கதானா இதுதான் நாச்சியார் அப்படின்னு போட்டு சமூக வளர்ச்சியில பரப்புறாங்க. நீங்க சொன்னதெல்லாம் நான் பார்த்தேன். பட் நான் திருப்பியும் ஒன்னு சொல்லிக்கிறேன், ஒரே நிமிஷம். நான் இன்னைக்கு இந்த கம்ப்ளைண்டோட எல்லாத்தையுமே இணைச்சிருக்கேன். இந்த யூடியூப்ல உட்கார்ந்து நான் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், இந்த பஸ்ல தொங்கிட்டு போற பசங்களை அடிச்சு அந்த ஒரு கேஸ் ஆச்சு, அதுல கைதான இந்த அரெஸ்ட் போட்டோஸ் இதெல்லாம் வச்சு இவங்க இதுக்காக அரெஸ்ட் ஆனாங்க, அதுக்காக அரெஸ்ட் ஆனானுங்கன்னு சொல்லிட்டு போலியா எனக்கு ப்ரூஃப் இருக்கு, சோர்சஸ் இருக்குன்னு 4 பேப்பர் கொண்டு வராங்க. ஓகே, 4 ப்ரூஃப் இருக்கு, சோர்சஸ் இருக்குங்கவங்க யூடியூப் சேனல்ல உட்காந்து பேசாம நேரா கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து என் மேல அக்யூசியேஷன்ஸ் இருக்கு, இல்ல இந்த பெண் தவறானவங்க, இந்த பெண் மேல இவ்வளவு புகார்கள் இருக்கு, இவங்க வெளியில நடமாடவே கூடாதுன்னு கூட கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஐ எம் ரெடி டு ஃபேஸ். என் மேல அக்யூசியேஷன்ஸ் இருக்கா, யாரையும் பயந்து ஓடி போயோ இல்ல எந்த கேள்விக்கும் இந்த கேள்வி என்கிட்ட கேட்க கூடாதுனோ, என்னென்ன கேள்வி கேட்க போறீங்கன்னு மீடியால கேட்டுக்கிட்டோ பேசுற பெண் நான் கிடையாது. ஐ எம் நாட் அ விர்ச்சுவல் வாரியர். பனையூர்ல பதுங்கிட்டு இருக்கிறது. ஐ எம் த ரியல் வாரியர். வேலுநாச்சியாரோட பிளட். உங்க யார்கிட்டயும் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண மாட்டேன் நான் சொன்னதே கிடையாது. நீங்க திமுக சேர்ந்திருக்கிற கூட அந்த வீடியோ திருப்பி ஷேர் பண்ணி இது தேவையில்லாதது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பகிர்ந்தாங்க. அந்த காப்பரம் வாட்ஸ்அப்ல அனுப்புறாங்க, பாருங்க. கண்டிப்பா அதுக்கான சட்ட நடவடிக்கை நான் எடுப்பேன். டைம் எல்லாம் நீங்க உங்களை சமூக வலைத்தளத்துல விஜய வாசிக்கிறீங்களா, அவங்க அடையாளம் தெரியாத யாருன்னே தெரியாது. டிவிக்கான ஒரு சிம்பிள் வச்சுக்கணும், அவங்கதான் இதுக்கு கட்சி தலைவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். அப்ப ஏன் நீங்க எடுக்கல, அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் ஏன் நீங்க போல? ஒரு தலைவர் இருக்காங்க, எந்த தலைவருக்கு கீழே யாரும் பண்ண மாதிரி எனக்கு தெரியலங்க. நீங்க சொல்றது யூடியூப் வீடியோஸ்ல வரத சொல்றீங்க. இப்ப இல்லவே இல்ல, திருப்பி உங்களுக்கு பகிர்றேன். நானு யூடியூப்ல கிடையாது, உங்களை வச்சு பேசுறத நீங்க திமுக ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமாகவே இது தேவையில்லாதது சட்ட நடவடிக்கை அதுக்கும் எடுக்கிறேங்க. எல்லாத்துக்குமே சட்ட நடவடிக்கை எடுக்கிறேன். இன்னைக்கு கொடுத்திருக்க கம்ப்ளைண்ட்ல அது எல்லாமே இன்க்ளூட். ஒரு அரசியல் கட்சி ஒரு அரசியல் கட்சி சார்ந்தவங்க இருக்காங்க, விசிகாவா இருக்கட்டும், என்டிகேவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், அங்க இருக்காங்க. இவங்க ஏன் அவங்க அந்த தலைவர்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படியே ஆட்சியா சொல்ல விஜய் மட்டும் நடவடிக்கை எடுத்து இந்த கலாச்சாரம் கொண்டு வந்ததே விஜய் அவர்கள் தான். சோ விஜய் அவர்கள் டிஜிபி ஆபீஸ்ல நேத்து கம்ப்ளைண்ட் கொண்டு வந்திருக்காரு. விமனுக்கு எதிராக ஒண்ணுன்னா நம்ம அண்ணன் வந்துருவாரு, அவர் பிரச்சனைக்கு வரமாட்டாரு, ஜனநாயகன் பிரச்சனைக்கு வரமாட்டாரு, சொந்த பிரச்சனைக்கு வரமாட்டாரு, என்னதான் கரூர் பிரச்சனைக்கு வரமாட்டாரு, எந்த பிரச்சனைக்கு வரமாட்டாரு, ஆனா தான் கட்சியில உள்ள பெண்களுக்கு ஒண்ணுனா வந்துருவாருன்ற ஒரு போலி அரசியல் நாடகம் ஆடுறதுக்கு மட்டும்தான் நேத்து அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காரு. கடந்த மகளிர் தினத்தன்னைக்கு ஒரு அவரோட ஸ்பீச்ல அவர் பெண்களை எந்த அளவுக்கு மதிக்கிறாரு அப்படின்றது தெரிய வந்தது. சோ அதையெல்லாம் நான் அந்த கட்சியில அவர் பேசினதை எதிர்த்து பெண்களுக்கான மரியாதை இல்லன்றத சொல்லி வெளியே வந்தது பெண்களின் ஓட்டை பாதிக்கும், ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுது. பெண்களிடையே நிறைய ஒரு அதிருப்தியை நிறைய பேர் தெரிவிச்சாங்க.
சோ இதன் காரணமாக பெண்கள் ஓட்டை பாதிக்குமோ அப்படின்னு பயந்து நேத்து நேரா வளைகாப்பம் முடிச்சிட்டு நேரா டிஜிபி ஆபீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. இது அவங்களுக்கு இருக்கிற ஒரு பயத்தை தான் காட்டுதோ ஒழிய பெண்களுக்கு மேல உள்ள மரியாதை காட்டல. உடனே எங்க அண்ணன் தான் அண்ணா மண்ணான்னு சொல்லிட்டு பாட்டு போட்டு அண்ணன் எல்லாருக்கும் எங்களுக்காக வந்துருவாரு அப்படின்ற ஒரு பிக்சர் கொண்டு வராங்க. தமிழ்நாட்டு பெண்கள் முட்டாள் இல்ல, தமிழ்நாட்டு பெண்கள் மிகச்சிறந்த அறிவாளிகள், தேர்ந்த அரசியல்வாதிகள். அவங்கள தேர்ந்தெடுத்து தனக்கு தலைவரா யார் இருக்கணும்ன்ற தேர்ந்தெடுக்கிற தகுதி தமிழ்நாட்டு பெண்களுக்கு நிறைய உண்டு. அதனால தவேகா தலைவர் விஜய் அவர்களின் போலி அரசியல் நாடகம் இங்க எடுபடாதுன்றதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன்.